திமுக பல வேடங்களில் முகமூடி அணிந்து ஓட்டு கேட்டு வருவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் அதிமுக நகர கழகம் சார்பில் பூத் கிளையை கழக நிர்வாகிகள் செய்ய வேண்டிய களப்பணிகள் குறித்து கள ஆய்வு மற்றும் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக பல வேடங்களில் முகமூடு அணிந்து பல வேடங்களில் ஓட்டு கேட்டு வருவார்கள் என தெரிவித்தார். மேலும் 5 ஆண்டு காலத்தில் திமுக என்ன செய்தது என்று சொல்லட்டுமா என தெரிவித்துள்ளார். ஏமாற்றி நாட்டு மக்களை பதற்றத்திலேயே வைத்திருக்கும் திமுக ஆட்சியை கோட்டையை விட்டு வெளியேற்றும் பணியை பூத் கமிட்டி நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து ஒரு திறமையான ஒரு இளைஞர் அல்லது பெண்கள் யாராவது ஒருத்தர் அட்மினாக இருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து ஒரு பூத்துக்கு தனியாக ஒரு 200 அதிகம் 300 400 அந்த பூத்தில் இருக்கக்கூடிய 1000 ஓட்டுகளில் ஒரு 400 பேரை குறைந்தபட்சம் தேர்ந்தெடுத்து அவர்களை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை இணைத்து கழகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், நகரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், அதிமுகவுடைய எடப்பாடியுடைய எழுச்சிமுறை, திமுக ஆட்சியுடைய அவலங்கள், விலைவாசி உயர்வுகள், இது சம்பந்தமாக எடப்பாடியார் கொடுக்கின்ற அறிக்கைகள் எல்லாம் நாட்டு நடப்புகள், மக்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அத்தனையும் தலைமை கழகத்திலிருந்து வாட்ஸ்அப்ல வரும். அதை எடுத்து மாவட்ட குரூப்புக்கு வரும். மாவட்ட குரூப் எடுத்து ஒன்றிய நகர குரூப்ல போடுவாங்க. ஒன்றிய நகர குரூப் எடுத்து அந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத் வாட்ஸ்அப் குரூப்புக்கு போடுறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் அதை எடுத்து தங்களுடைய மக்களுக்கு, நீங்க உங்க பின்னாடி இருக்காங்க வாட்ஸ்அப் இணைச்சி ஒரு 400 பேர் 500 பேர் 600 பேர் குறைந்தபட்சம் ஒரு 300 பேராவது சேர்க்கணும். சேர்த்து அது மக்களுக்கு நேரடியாக பட்சத்தில் திமுக ஆட்சியுடைய அவலங்கள் வெட்டு வெளிச்சமாயிடும்.